இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய கஷ்டத்தோடு வந்தேன். நேற்று வரும்போது கூட இங்கே நிறைய கஷ்டத்தோடு வந்தேன். உடம்புல வலி, மனசில் வேதனை. ஆஸ்பத்திரியாக ஆசாரிப்பள்ளம் போமா, இல்லை மேட்டில் போய் ஆஸ்பத்திரி போமா, இலவலைக்கு போமா அப்படின்னு சொல்லி என் மகானை கூப்பிட்டுருந்தான். ஒரு டிப்ஸாவது போட்டு வருவாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அசைய முடியாமல், பேச முடியாமல், கால்கை அசைய முடியாமல் வந்தேன். இங்கே ஏசப்பா எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணதுலேயும், எனக்கு ஜெபம் பண்ணதுலேயும், என்ன என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணதுலேயும் எனக்கு சுகம் கிடச்சி இன்னைக்கு. ஆனால் எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் நான் இந்துவாக இருக்கும்போது சாப்பிட கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப சாப்பாடு கூட இல்லாமல். ஏசப்பா பிள்ளையான பிறகு எனக்கு ஏசப்பா எல்லாத்துக்குமே வழிகாட்டுதார். அன்னன்னைக்கு அவர் என்னை போசிக்காரு. ஏசப்பா எனக்கு என்னென்ன தேவையோ அதை தாராரு ஏசப்பா. அப்படி ஒவ்வொரு வகையிலையும் நீ ஏசப்பா வசத்திக்கிட்டே இருக்காரு. அவர் பெரியவர். கர்த்தர் வந்து பெரியவர். அவர் எல்லாத்துக்கும் எல்லா தேவையும் கொடுக்கவர். அவர் நம்ம மனசை அறிந்தவர். என் உடம்புல இந்த இடத்துல எனக்கு வலி இருக்குன்னு நான் இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஏதோ எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் ஜெபம் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல வலி இருக்காமான்னு கேட்டார். ஏசப்பா முழுமையாக நான் நம்பினேன். ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்பில் எந்த இடத்துல வலி இருக்குது, எந்த இடத்துல ரத்தம் இருக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு நரம்பு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அதில் வலி இருக்கா, நம்ம நல்லா இருக்கோமாங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பா எனக்கு வழிகாட்டினார். இங்கே வந்த இடத்துல எனக்கு இவ்வளோ ஒரு கெதியவும் உற்சாகத்தையும் பேசவும், ஏசப்பாவை பற்றி எனக்கு புகழவும், எனக்கு ஏசப்பா இதயத்தில் கூட ஒரு நோய் அதை எடுத்தது கூட ஏசப்பா தான் எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. எத்தனை பேரோ கேன்சர் நோயிலேருந்து செத்து போயிருக்காங்க. எனக்கு கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணி வந்தோன்னே அப்படியே கையை அப்படியே நீட்டி இப்படியே பார்க்கும்போது ஒரு பெட்டியில் ஒரு சின்ன புஸ்தகம் கிடச்சிது. அப்போ நான் ஆனால் கூட படிக்கலை, 1ஆம் கிளாஸ் கூட போகல. அதை எடுத்து மெதுவாக இப்படி வச்சுட்டு முதியோர் கல்வி படிச்சிருக்கேன். அதை எடுத்து பார்க்கும்போது நான் உனக்கு மருத்துவராக இருப்பேன்னு ஏசப்பா அந்த புதிய ஏற்பாடில் ஒரு சின்ன புஸ்தகம், ஒரு 4 தாள் தான் இருந்தது. ஏசப்பா அப்படி எழுதியிருந்ததை அப்படி வாசித்து மெதுவாக வாசித்தேன். அந்த ஒன்று இந்த பாருமா அந்த புஸ்தகத்தை பாரு. நான் இப்போ இந்துவாக தான் இருந்தேன். இந்த பாருமா அந்த புஸ்தகத்தை பாருங்க. அது போல எனக்கு முட்டெல்லாம் அம்மா இதில் யாரி கூட இறங்க முடியாமல், ஒரு நாள் ஒரு படி கூட யாரும் இறங்க முடியாமல் இருப்பேன். ஒரு மச்சி வாசல் அவ்வளோ ஒரு 10 வாசல் 12 வாசல் யாரும் இறங்கியிருக்கேன். தூக்கமே வராது. அந்த பிசாசு எப்போ எனக்கு தொல்லைகள் ரொம்ப இருந்தது. நான் ஏசப்பா பிள்ளையா ஆன பிறகு நல்லா இருந்தேன். நான் அந்த என் வீட்டில் நான் வந்து இந்துவாக இருந்ததுனால அந்த காலத்தில் வச்சு கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடைஞ்சல் எனக்கு ரொம்ப இருந்தது. வாயால் எடுத்துரும். ராத்திரியானா வெளியே போகாமல் கஷ்டப்பட்டுருவேன், மோசம் போகாமல் கஷ்டப்பட்டுருவேன், ஒன்றுக்கு போகாமல் கஷ்டப்பட்டுருவேன். ரொம்ப தூங்க முடியாமல் உருண்டுட்டு தான் வருவேன். அவ்வளோ கஷ்டப்படுவேன். எங்கள் வீட்டோடு எல்லோரும் தூங்காமல் கஷ்டப்பட்டோம். நேற்றுங்க வந்த பிறகு நேற்று நிம்மதியாக தூங்கியிருக்கேன் ஏசப்பா புண்ணியத்தில். ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சார். நேற்று ஏசப்பா எனக்கு வந்து நேரில் என்னை பேசினார், என்னோட பேசினார். ஏசப்பா ராத்திரி நிம்மதியான தூக்கத்தை தந்தார். ஏசப்பா என் உடம்புல எந்த வலியும் இல்லாமல் நல்லா தூங்கினேன். ஏசப்பா எனக்கு ஜீவனையும் தந்து என்னை பேசவும் வச்சு, இவ்வளோ ஜனங்களை என்னை பார்க்க வச்சு, இவ்வளோத்துக்கும் கோடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கு.